எங்கே திரும்பினாலும் ஈரான் பிரச்சனை பற்றியான செய்திகள் தான் பார்த்துருப்பீங்க. உலக நாடுகளில் இதுவரையிலும் காணாத மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய இந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறத விட இந்த யுத்தத்தால் எத்தனை நாடுகள் அதில் பாதாளத்திற்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரும் கேள்வியாக இருக்குது. அதை விட ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது என்னென்னா, இந்தியாவை இது எப்படி பாதிக்கும், இந்தியர்களை இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது தான். மிடில் ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய இந்தியர்கள் என்ஆர்ஐயாக வெளியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்கேருந்து வேலைக்கு போனவங்க இருக்காங்க. நிறைய நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லாட்டி நம்ம வீட்டில் யாரோ ஒரு நபர் வெளிநாட்டில் வேலையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது துபாயில் குண்டு விழுகுதுப்பா, மிசைல் விழுகுது, ட்ரோன் விழுகுது, குவைத்தில் விழுகுது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அபுதாபியில், அப்படியே பார்த்தா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே விழக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக தமிழ் விதையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்தி. ஈரான் மற்றும் அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேல் இப்போ நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜாப்லையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய ஐடியாஸ் சரியான இங்கிலீஷில் சரியான நபர்களை சென்றடையவில்லை என்றால் ஜாப் அப்ரைசலாக இருக்கட்டும், சேலரி ஹைக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலத்தை ஈஸியாக கற்றுக்கணுமா? இதை பாருங்களேன். இன் ஆஃபீஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் to speak good English. English is important in the office, so I want to learn to speak it well. இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்டா கரெக்ஷனை கொடுத்துருச்சு. நம்ம ஸ்பான்சர் சூப்பர்னோவா பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒரு லேக் இருக்கு பாத்தீங்களா, அதை எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அப்படி கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்ல நம்மளை அக்கௌண்டபிளா வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்றாங்க. அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றாங்க. கிளைண்ட் காலாக இருக்கலாம், இல்லாட்டி மீட்டிங்காக இருக்கலாம். இது சம்பந்தமா கான்வர்சேஷனை செலக்ட் பண்ணி உங்க டைம் ஜோன்ல உங்க கம்ஃபர்ட்ல பிரைவேட்டா நீங்க அன்லிமிட்டடா பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான டெடிகேட்டடான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நார்மலாக பார்க்கக்கூடிய ஏஐ டூல்ஸான ஜெமினை, க்ரோக் இது எதுலேயுமே கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இனி இந்த வாட்ஸ்அப் மெட்டீரியலை பார்த்தோ, யூடியூப் வீடியோஸை பார்த்தோ பழைய முறையை ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இங்கிலீஷை பேசி கற்றுக்க இப்போவே கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்பீச்சிலிருந்து கடைசியாக நெத்தன்யாஹு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச் வர அயத்தல்லா கமேனி அவர்கள் உயிருடன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு. ஏன்னா கமேனி அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை சேனல் 12 வெளியில் விடுறாங்க. ஆனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறார், அப்படி எதுவுமே நடக்கலை, எங்களுடைய லீடர்ஸ் எல்லாருமே உயிருடன் தான் இருக்காங்க, 1-2 கமாண்டர்ஸ் நாங்கள் இழந்து இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசியினுடைய ஜெனரல் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் இப்போது அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள், நட்பு படைகள், இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ், ஏர்பேஸ் மேலே நாங்கள் இப்போ வீசக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே பழையது, ரொம்ப பழசு, புதுசெல்லாம் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாக நாங்கள் யூஸ் பண்ணும்போது அமெரிக்கா திணறுவாங்க, அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் முடிச்சிட்டோம்ப்பா. அமெரிக்கா மட்டும் சொல்லலை, இது இஸ்ரேலும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் வேவ் அட்டாக்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத கணக்கு போட்டு கச்சிதமாக காலி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக்ல. இப்போ செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது இன்று இரவு அப்படி இல்லைனா காலையில், விடிய காலையில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே முடிவுடன் தான் வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரெஜிம், அந்த அரசு அப்படிங்கிறது, அயத்தல்லா கமேனி அவர்கள் அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது தீவிரவாதத்தை வளர்த்து விடக்கூடிய ஆட்சியாக இருக்குது. 47 வருடங்கள் நமக்கு டெத் டு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அந்த முழக்கத்துடன் அவங்க வாழ்ந்து வராங்க. அமெரிக்க நாட்டு மக்கள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள், இவங்க எல்லாருக்குமே ஈரான்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். இதுக்கு நம்ம முடிவு கட்டாமல் விட்டுட்டோம்னா நாம் நிம்மதியாக வாழவே முடியாது. நாம் மட்டும் கிடையாது, இதே நேரத்தில் ஈராக்கில் இல்லாட்டி சிரியாவில், லிபியாவில் இப்படின்னு சொல்கிற பல இடங்களில் இவங்க ஏற்படுத்தக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கம் தான் நிறைய இடங்களில் அமைதியை சீர்குலைக்கிறது. எனவே இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் இன்னைக்கான யுத்தம் கிடையாது, இது எதிர் தலைமுறையினருக்கான யுத்தம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அந்த ஸ்பீச் கொடுத்ததிலிருந்து யுத்தம் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கோஆர்டினேட்டட் அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க. பல மாதங்கள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட உளவு வேலைகளை செய்கிறாங்க. அது என்னென்னா, ஈரானில் இருக்கக்கூடிய டாப் ஒஃபிஷியல்ஸ் எல்லாரும் ஒரு காலையில், அதாவது ரம்ஜான் மாதம் 10வது தினம் காலையில் எப்பவுமே இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில் ஒரு இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூடி அதை பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாதங்களாகவே அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துலேயே அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க.
ஸோ நுட்பமான அட்டாக் அப்படிங்கிறது தான் யார் செஞ்சுருக்கா? இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிறது எப்படி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனால் என்ன, இது கூடவே ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 குழந்தைகள் இறந்திருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. உடனடியாக ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 5 நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஓவர் கம் பண்ணிட்டீங்க, ஐநா சபை இதை கண்டிக்க வேண்டும், உடனடியாக ஒரு மீட்டிங்கை போடணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி உறுதிப்பட நம்பிடுவோம், இனிமேல் எந்த இன்டர்நேஷ்னல் சொசைட்டிக்கும் இங்கே வேலிடான பாயிண்ட்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே நிலைமையை யாரும் எடுத்து சொன்னாங்கன்னா பல நாடுகள். ஏன்னா அமெரிக்கா வாண்டடாக இப்போ ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஒரு சில நாடுகள் இருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஐநா சபையினுடைய ஒரு மீட்டிங் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இணங்க சாட்டர்டே மதியத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் கூட்டப்படும் அப்படிங்கிற தகவலை ஐநா சபையும் வெளியிட்டிருக்கிறார்கள். திடுதிப்புன்னு பார்த்தா சவுதி அரேபியா மேலே அட்டாக் நடத்திட்டாங்க ஈரான். நாட் ஒன்லி சவுதி அரேபியாங்க, பஹ்ரைன் மேலே அட்டாக் நடத்தினாங்க, குவைத் மேலே அட்டாக் நடத்தினாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகள் மேலே அட்டாக் நடத்துகிறாங்களே ஈரான், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே எல்லாத்துலேயுமே அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர். இந்த ஜிசிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் 6 நாடுகள் இருக்காங்க. அதில் 5 நாடுகளில் அமெரிக்காவினுடைய கப்பற்படையாக இருக்கட்டும், விமானப்படை சார்ந்த வீரர்களாக இருக்கட்டும், சாதாரண ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்போது எங்களை நீ அடிச்சிட்டு இல்லை அமெரிக்கா, உங்களை நான் அடிப்போம், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ அங்கே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா அடித்த உடனே சவுதி அரேபியாவுக்கும் வந்து சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் நீ செஞ்சது தப்பு, நான் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பக்கம் நிற்கிறேன், என்னுடைய வான்பரப்பை அமெரிக்கா எப்போ வேணாலும் திருப்பி அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் நடந்துச்சான்னு பார்த்தா துபாயிலையும் ஈரான் வந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஜாகித் 136 சூசைட் ட்ரோன் அப்படிங்கிறது துபாயில் வந்து விழுகுது, பாம் ரிசோர்ட்டில் விழுகுது. புர்ஜ் கலிஃபாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த குண்டு வந்து விழுந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இதை பார்த்துட்டு இந்த துபாய் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 258க்கும் அதிகமான ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க. 250க்கும் அதிகமான ஃப்ளைட்ஸ் டிலேடு வரும்னு சொல்லிட்டாங்க. நிறைய மனிதர்கள் அவங்க நாட்டுக்கு போக முடியாமல் இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் மூடிட்டாங்க ஈரான். ஒரு நாளைக்கு 20லேருந்து 21 மில்லியன் பேரல்ஸ் ஆயில் ட்ரேட் ஆகக்கூடிய அந்த இடத்த மூடிட்டாங்க. உலக வர்த்தகத்தில், கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை இப்போ மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ராய்ட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது, ஏகப்பட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டு விட்டது, நிறைய நாடுகள் அவங்களுடைய விமான சேவையை நிப்பாட்டுறாங்க. ஈவன் ஏர் இந்தியா, இண்டிகோ இந்த விமான நிறுவனங்கள் கூட முக்கியமான இடங்களுக்கான விமான சேவையை நிப்பாட்டுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். இது எல்லாமே நடந்து வரும்போது யூகே உள்ள வந்து எஸ் நாங்கள் இங்கே டிஃபென்சிவாக நிற்கிறோம், ஆனால் என்ன அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு படி மேலே போய் ஈரானில் நடக்கிறது தீவிரவாதிகளின் ஒரு கூட்டம் தான், அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும், இது மனிதர்களுக்கான போர், இது சுதந்திரத்துக்கான போர் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுக்கு பெரிய ஒரு ஆதரவை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் நாம தான் ஜெயிக்கணும், இங்கே மனிதம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருக்காரு. ஓமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஜெனிவாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஓமன் நாட்டை சார்ந்த ஃபாரின் மினிஸ்டர் தான் மீடியேட்டராக இருந்தார். எது அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, 3வது முறை பேச்சுவார்த்தை அப்படிலாம் சொல்லி. இதுக்கு யார் மீடியேட்டராக இருந்தாங்கன்னா ஓமன் நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தான். இப்போ இந்த ஓமன் நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பை கொடுத்திருந்தார், சீக்கிரமாக பீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண் கூட தெரியுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் யுத்தம் வந்த உடனே அமெரிக்கா பார்த்து சொல்கிறார், திஸ் இஸ் நாட் யுவர் வார்ஸ், கண்டிப்பாக இது உன்னுடைய வாரே கிடையாது, ஏன் வாண்டடாக வந்து ஈரான் அடிக்கிறேன்னு கேட்டால் அமெரிக்கா சொல்கிறாங்க அந்த ரெஜிமை மாற்றும் அப்படின்னு சொல்லி. இஸ்ரேல்கிட்ட கேட்டால் நீ ஏன்பா இந்த யுத்தத்தை செய்கிறேன்னு கேட்டால் இல்லை, எங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் கிடையாது, எங்களுடைய அல்டிமேட் எய்ம், எங்களுடைய எய்ம் எங்களுக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களுடைய மிலிட்ரி ஆப்ஷன்ஸை கொண்டு வரக்கூடாது, எங்களுக்கு எதிராக அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சிடக்கூடாது, எங்களுக்கு எதிராக பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அது வந்து ஈவன் ஒரு மிசைலாக இருந்தாலுமே அதை தயாரிச்சிடக்கூடாது, அதை முறியடிப்பது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு இலக்கு, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இன்னொரு இலக்கு. ஆனால் 2 பேருமே சேர்ந்து அடிப்பது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை தான். அப்போ ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரிட்ராக்ட் பண்ணுவாங்க, நைட் அவங்க அடிப்பாங்க, இது ஒரு 2-3 தினங்கள் இப்படியே போகும். இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேர், நம்ம குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர் ஃபாரினில் குறிப்பாக மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட்டில் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அப்படி வேலைக்கு போனவங்க அவங்களுக்கு வேலை இல்லைன்னு வந்தாலோ இல்லை அவங்கள நாடுக்கு நம்ம இங்கே கொண்டு வரணும், அங்கே பெரிய சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது நமக்கு ஆபத்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 2 பக்கமும் கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருங்கப்பா, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறத பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா சொல்லியிருக்காங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க.
ஃப்ரான்ஸ் சொல்லி பார்க்குறாங்க, இப்படின்னு சொல்லி பல நாடுகள் இது எப்படியாவது சமாதானம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய துருப்புச்சீட்டு. நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலையன்சஸை பற்றி தமிழ் பட்சத்தில் பேசியிருந்தோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் விசிட்டாக நேராக இஸ்ரேலுக்கு போகிறார் 2017க்கு பிறகு. அப்படி போகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு அலையன்ஸை பற்றி பேசுகிறார். அதுதான் ஹெக்ஸகன் ஆஃப் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லி டெரர் பிளாட் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொன்னதற்கு பின்னணியில் இருப்பது அங்கே எலெக்ஷன் வரப்போகுது, பை எலெக்ஷன் ஒன்று வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் நெத்தன்யாகு அவர்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு யுத்தம் சம்பந்தப்பட்டு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நெத்தன்யாகு அவர்கள் விரும்பாராக இருக்கலாம். சரி, அப்போ ஈரான் அடிச்சிட்டாங்களே, ஈரானுடைய ப்ராக்சிஸ் அப்படின்னு சொல்கிற ஹமாஸ் இல்லாட்டி அவங்க யாராவது இனிமேல் அட்டாக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சொல்லப்போனால் இஸ்ரேல் ஹமாஸை அடிக்கிறாங்க, ஹிஸ்புல்லாவை அடிக்கிறாங்க, லெபனான் பக்கம் தாக்குதலை நடத்துகிறாங்க. எல்லாருமே டயர்டாக இருக்காங்க, எல்லாருமே எக்ஸாஸ்டடாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேரால் வர முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஈவன் ரஷ்யாவால் வர முடியுமான்னு கேட்டால் ரஷ்யாவை அங்கே எக்ஸாஸ்டட் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் 3-4 வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அவ்வளவு ஆயுதங்கள், அவ்வளோ மேன் பவர், அவ்வளோ பணத்தை ரஷ்யா செலவழிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஃப்என்ஓலாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்த வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமாக போகுது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம், மேற்குலக நாடுகள் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதே ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஓவராலாக ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷனை கடந்து போகிறதுக்கான ஒரு தருணத்தில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்டெப்பில் நிற்கிறோம். அந்த ஸ்டெப் இன்னும் எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போக போகுதுன்னு தெரியல, எப்போ இது முடிவடைய போகுதுன்னு தெரியல. நம்ம ஃபயர் அப்டேட்டாக இதை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதுக்கான கம்ப்ளீட் சோர்ஸஸை கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ் பட்சம் சேனலையும் பார்த்துக்கோங்க ஃபயர் அப்டேட்டுக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, அதை பற்றியான கம்ப்ளீட் அப்டேட் எல்லாமே நம்ம வியூகம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.